அழைப்பு வரட்டும், என் மகனுக்கு ஒரு அழைப்பு வரட்டும், பெரிய இடத்திலிருந்து ஒரு அழைப்பு வரட்டும், வெளி நாடுகளிலிருந்து ஒரு அழைப்பு வரட்டும், பெரிய கம்பெனியிலிருந்து ஒரு அழைப்பு வரட்டும். சீக்கிரமாய் சீக்கிரமாய் அடுத்த அதிபதி, அடுத்த லெவல் ஒரு அழைப்பு வரட்டும். இதுல என் பிள்ளை மூழ்கி போக கூடாது, இந்த சூழ்நிலையில என் பிள்ளை மூழ்கி போக கூடாது. ஜீசஸ் ஜீசஸ் அவங்க முன்னாடி சாட்சியா நிக்கணும், வாழ்ந்து காமிக்கணும். இந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக நமக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ண போறார், நமக்காக யுத்தம் பண்ண போறார். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஒரு அழைப்பு அவனை தேடி வர்றது மட்டும் இல்லை, திடீர்னு கூட்டிட்டு போறது மட்டும் இல்லை. வேதம் சொல்லுதா, உயர்ந்த இடங்களில் அவரை குறித்து என்ன பண்ணாராமா, என்ன பண்ணாங்களாமா, பேசினாங்க. நீங்க அந்த அளவிற்கு வளரணும். உங்களை குறித்து சில உயர்ந்த இடங்களில் உங்களை குறித்து பேசணும். அந்த அனுபவத்தை கர்த்தர் தருவாரா? கண்டிப்பா ஆண்டவர் தருவார், கண்டிப்பா கர்த்தர் தருவார். தராம இருப்பாரா? எத்தனையோ பேர் இன்னைக்கு கூட நிறைய ஃபேமிலி தீபாவளி லீவ் ஆனதுனால ஊர்ல இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. ஆனா ஊர்ல இருந்து வந்தவங்க எல்லாம் என்னை பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பாஸ்டர் இந்த பிரேயரை குறித்து எங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சொன்னோம், உங்களை குறித்து எல்லாருக்கும் சொன்னோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சந்தோஷமா இருக்குது. நான் என்ன நம்புறேன்னா, ஏறக்குறைய ஒவ்வொன்றா யோசேப்புனுடைய ஆசீர்வாதம் என் தலை மேல நடந்துட்டு இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். ஹல்லேலூயா, ஆமென். நான் மட்டும் இல்ல, எப்படி கர்த்தர் உங்களை விடுவாரு, எப்படி கர்த்தர் உங்களை விடுவாரு. இந்த 100 நாட்களும் போட்ட ஜெபத்தை கர்த்தர் மறப்பாரா? முழங்கால மறப்பாரா? மறக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்கள். உங்க பிள்ளைகளை குறித்த ஒரு நற்சாட்சிய பேசப்படும். நமக்கே தெரியாம கர்த்தர் ஒருத்தர் அனுப்ப வல்லவரா இருக்கிறார். அல்ல ஜெபம் பண்ணுவோமா எல்லாரும்? தகப்பனே, இந்த ஆசீர்வாதம் என் தலை மேல இருக்கணும். எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர், thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா. அரண்மனைகளிலே பேசப்படட்டும், உங்க பிள்ளைகளை குறித்து பேசப்படட்டும், உங்க பிள்ளைகளை குறித்து பேசப்படட்டும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தரிசனம் உள்ளவர்களுக்கு நடக்கும், வாஞ்சையோட ஜெபிக்கிறவங்களுக்கு நடக்கும் இந்த காரியம். நீங்க விருப்பப்பட்டா கர்த்தர் அதை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே தகப்பனே, யார் அந்த வேலையை செஞ்சிருக்கா? இது யார் பண்ணுனா? இது எப்படிப்பட்டவங்க பண்ணுனாங்க? மறுபடியும் ஒரு டைம் என் பிள்ளைய நீங்க எழுப்பி நிறுத்தணும். இதுவரைக்கும் நீங்க கொடுத்தது இல்லை, இனி ஒரு உயர்ந்த இடங்களிலே என் பிள்ளைய பற்றி பேசுகிற அந்த சூழ்நிலை உருவாக்கப்படட்டும். ஹல்லேலூயா. பரலோகத்தில் எங்க பிள்ளைகளை குறித்து பேசப்படட்டும், தூதர்கள் எங்க பிள்ளைகளை குறித்து பேசப்படட்டும். எங்களை குறித்த ஒரு நற்சாட்சி அதே கடந்து போவதாக. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் யோசேப்புக்காக செய்த இரண்டாவது யுத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அவனை மறந்தவர்களுக்கெல்லாம் என்ன ஆச்சாமா, ஞாபகம் வந்துருச்சு. ஆண்டவர் உங்களை ஞாபகப்படுத்த போறார். நீங்க செஞ்சது ஞாபகம் வரும், நீங்க செஞ்ச ஊழியம் ஞாபகம் வரும். இந்த 100 நாட்கள் ஜெபம் எதுக்காக அப்படின்னு சொன்னா, மறுபடியும் கர்த்தர் ஞாபகப்படுத்தி பார்க்கிறார். நீங்க சின்ன வயசுல செஞ்சதை கர்த்தர் ஞாபகப்படுத்தி பார்க்கிறார். நீங்க விட்டு கொடுத்ததை கர்த்தர் ஞாபகப்படுத்தி பார்க்கிறார். சத்ரு பெரிய லிஸ்ட்டை கொண்டு வந்துட்டு இவனுக்கு இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுக்காததுக்கு இத்தனை காரணத்தை சொல்லும் போது, அவர் கையில ஒரு லிஸ்ட் இருக்குது, ஆண்டவர் கையில ஒரு லிஸ்ட் இருக்குது. என் பிள்ளை இவ்வளவு நன்மை செஞ்சானே, என் பிள்ளை இவ்வளவு ஓடினானே. ஒரே ஒரு சிலர் யாராவது ஒருத்தர் வருத்தத்தோட வந்திருக்கலாம், பாஸ்டர் நான் நினைவு தெரிஞ்ச காலத்திலிருந்து அப்பாவை தான் நான் கூப்பிடுறேன், ஏன் எங்க அப்பா எனக்கு உதவி செய்யல, என் அப்பா எதுக்கு என்ன மறந்தாரு, நான் நிறைய ஆண்டவருக்காக செஞ்சிருக்கிறேன் பாஸ்டர், ஓடி இருக்கிறேன், ஊழியங்களை தாங்கி இருக்கிறேன், ஆனா என் பிள்ளை இன்னைக்கு இப்படி இருக்கிறானே, என் பொண்ணு இப்படி இருக்குதே பாஸ்டர், என் குடும்பம் இப்படி இருக்குதே பாஸ்டர். ஆனா நான் நம்புறேன் கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், அவர் நினைவு கூறுகிறார். நீங்க செஞ்சது எல்லாத்தையும் கர்த்தர் நினைச்சு பார்க்கிறார், நீங்க செஞ்சதெல்லாம் மறுபடியும் கர்த்தருடைய நினைவுக்கு வருகிறது. சொல்லுங்க, ஐயா ஐயா, நீங்க நினைக்கிறது மாதிரி பெரிய காரியம் என்கிட்ட இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து உங்களை தவிர வேற யாரையும் கை எடுக்கலையப்பா. அத்தனை பேர் எதிர்த்து நின்னாலும் என் பிள்ளை உங்களுக்காக நின்னதை நினைச்சிருங்கப்பா.
உங்க நினைவுக்கு வரட்டும் ஆண்டவரே. இந்த 35 நாட்கள் என் பிள்ளை வருத்தத்தின் மத்தியில ஜெபம் பண்ணது உங்களுக்கு நினைவுக்கு வரட்டும் ஆண்டவரே. எவ்வளவு பாடுகள் மத்தியில ஜெபம் பண்றாங்கன்றதை நீங்க நினைச்சுங்க ஆண்டவரே. இப்போ 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 உங்க நினைவு அப்படியே திரும்பட்டும் யா, திரும்பட்டும் யா, திரும்பட்டும் யா. நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, உன்னை நான் எப்படி மறப்பேன்னு நீங்க கேட்டீங்கல்ல. இஸ்ரவேலே, நான் உன்னை மறந்தேனே ஆகில் என் வலதுகை தன் தொழிலை இழப்பதாகன்னு சொன்னீங்கல்லப்பா. ஏசப்பா, என் பிள்ளைய மறந்துடாதீங்க ஆண்டவரே. இப்போ இப்போ உங்க கண்கள் அப்படியே பார்க்கட்டும் ஆண்டவரே, இருக்கிற சூழ்நிலையை பார்க்கட்டும் ஆண்டவரே. கிருபையாய் இறங்குகிறவர், கிருபையாய் இறங்குகிறவர், அற்புதத்தை நமக்கு கிருபையாய் தருகிறவர். ஹalleluya. Thank you Jesus.